மூட நம்பிக்கைகளுக்கு முடிவு கட்டிய நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள். சந்திராயன் 3 மூலமாக சில புராணங்களுக்கு புதைகுழி தோண்டிய அளவுக்கு நம்ம பாரத பிரதமர் நல்லது செய்திருக்கிறார். அதை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அது என்ன பிரதர், புராணங்களுக்கு புதைகுழி தோண்டி இருக்கிறாரா? எந்த அடிப்படையில்? நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். ஜப்பானிய ஷின்டோ நிலவு கடவுளுடைய பேர் என்ன தெரியுங்களா? சுகியோமி. இந்த சுகியோமி சூரிய கடவுளான அதேமராசு, உணவு கடவுளான சுகமேச்சி, கொஞ்சம் வாயிலெல்லாம் நுழையாத மாதிரி தான் இருக்கு. அப்படித்தான் அந்த புராணம் சொல்லுகிறது. என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் இந்த உணவு கடவுள் மேல இந்த சுகியோமிக்கு கொஞ்சம் கோபம். அது சரியா உணவு பரிமாறவில்லை அப்படின்னு உடனே அந்த உணவு கடவுளை இந்த நிலா கடவுள் சுகியோமி கொண்டு போடுச்சு. அதனால இந்த சூரிய கடவுள் அதேமராசுக்கு பயங்கரமான கோபம். என்ன பண்ணுச்சுன்னா, அது வரைக்கும் சூரிய கடவுளும் நிலாவும் கொஞ்சி குழாவி கொண்டு இருந்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் சண்டை போட்டு நீ ரொம்ப தூரத்துக்கு போயிரு அப்படின்னு சொல்லி நிலா கடவுளை தூரமா அனுப்பிடுச்சு. ஆகவே தான் சூரியன் எங்கேயோ இருக்கு, நிலா எங்கேயோ இருக்கு அப்படின்னு ஜப்பான்ல இருக்கிற அந்த ஷின்டோ நிலவு கடவுளை பற்றி அவர்கள் புராணம் பேசுகிறது. இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற பல புராணங்கள் நிலவை குறித்தும் சூரியனை குறித்தும் போதித்து கொண்டிருக்கும் பொழுது, நம்ம மோடிஜி மட்டும் சந்திராயன் 3 அனுப்பாம இருந்திருந்தா நிலாங்கிறது ஒரு வெறும் கல்லு தான், அது ஒரு சுகியோமி கிடையாதுங்கிற உண்மை நமக்கு தெரிஞ்சிருக்குமா? அதை விட மேலான சில விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க, இந்த சந்திராயன் 3 நமக்கும் மூட நம்பிக்கையை ஒழிக்கிறதற்கும் வேதத்துக்கும் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்குங்கிறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல சந்திராயன் 3 இந்தியாவுக்கு மட்டும் பெருமையை சேர்க்கவில்லை, மூட நம்பிக்கையை ஒழிக்கிறதிலும் அது பெருமை சேர்த்திருக்கிறது. அதற்கு காரணம் யாரு? நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தான். எந்த அடிப்படையில் இந்த சந்திராயன் 3 நிலவுக்கு போகும் பொழுது எதற்காக அனுப்புறாங்க? அங்க இருக்கிற கல்லு, மண்ணு இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்வதற்காக அனுப்புகிறார்கள். அதுவும் போய் அங்க கல்லை எடுத்து மண்ணை எடுத்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறதாக இந்திய ஆராய்ச்சி மையம் நமக்கு செய்தி அனுப்பி கொண்டிருக்கிறது. அதை பிரதமர் மோடியும் சந்தோஷப்பட்டு நமக்கு எல்லாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். இதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வருகிறார்? இந்த சந்திராயன் 3 என்ன சொல்ல வருகிறது? நிலவு என்பது ஒரு கடவுள் கிடையாதுப்பா, அது ஒரு சாதாரண கற்கள் மணல்களால் ஆன ஒரு சாதாரண கோலம் அப்படிங்கிறத மோடிஜியும் ஒத்துக்கொள்றாரு, சந்திராயன் 3 ஒத்துக்கொள்ளுகிறது. அது என்னைக்குமே கடவுளாய் மாற முடியாது. சங்கீதம் 136:9 என்ன சொல்லுகிறது? இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்களே ஒழிய அந்த நிலாவை அல்ல. ஆக மொத்தத்தில் நிலாங்கிறது ஒரு கடவுள் கிடையாது. பைபிளை சந்திராயன் 3 நிரூபித்து காண்பித்திருக்கிறது. சரி, நிலவுக்கும் புராணங்களுக்கும் உண்மையிலே ஒரு சம்பந்தம் இருக்கு. நிலவு தேவனோடு சம்பந்தப்பட்டது, அல்லது அதுவே தேவனா இருக்கலாம், அல்லது தேவனுடைய கரமோ அல்லது ஏதோ ஒன்று அதை பிடித்து கொண்டு இருக்கலாம். அது தேவனுடைய கரத்தில் இருக்கு, காலில் இருக்கு. இப்படி ஒரு நம்பிக்கையை மோடிஜி வைத்திருந்தாலோ அல்லது அவர்கள் கூட இருக்கக்கூடியவங்க அதை நம்பி இருந்தாலோ சந்திராயன் அனுப்பியிருப்பாங்களா? ஏனென்று கேட்டால், இப்பொழுது இருக்கிற மத்திய அரசாங்கம் மிகவும் ஆன்மீகத்தில் தீவிர நாட்டமுடைய ஒரு அரசாங்கம். எந்த விதத்திலும் அவர்கள் இந்த மாதிரி நிலா ஒரு தெய்வத்தோடு தொடர்புடையது, அது தெய்வத்தினுடைய கையிலோ காலிலையோ இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சுன்னு வைங்க, சந்திராயன் 3 அனுப்பி இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது தெய்வ குற்றமாக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? ஆனா அவங்க அப்படியெல்லாம் செய்யல. அதன் மூலமா என்ன சொல்ல வருகிறார்கள்? சந்திரனுக்கும் புராணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. புராணத்தில் போடப்பட்டிருக்கிற சந்திரனை குறித்ததான எல்லா விஷயங்களும் பொய், அது ஒரு சாதாரண கோள். ஆகவேதான் நாங்கள் சந்திராயன் 3 அனுப்புறோம், அதை தோண்டி பார்க்கிறோம். அதை தோண்டுவதன் மூலமாக எந்த தெய்வ குத்தமும் வராதுங்கிறத அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, சூரியனுக்கு அடுத்து நாங்க அனுப்ப போறோம்னு சொல்றாங்க. அது சூரிய ஆயனா ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, எனக்கு ஞாபகத்துல இல்லை. ஏன் அனுப்புறாங்க? சூரிய கடவுள்னு ஒருத்தர் கிடையாதுங்கிறத தீவிரமா அவங்க நம்புறாங்க. சூரியனே ஆராய்ச்சி பண்ண முடியும், சூரியன் பக்கத்துல எங்களால போக முடியும், அது ஒரு சூரிய கடவுள் அப்படின்னு புராணம் சொல்லுகிறத இவங்க நம்பி இருந்தா, மோடிஜியோ அவர்கள் கூட்டத்தாரோ நம்பி இருந்தா, சூரியனுக்கு எப்படி நீங்க ஆராய்ச்சி பண்ண போகலாம்? அது பயங்கரமான தெய்வ குத்தம் வந்து விடுமே என்று எச்சரித்திருப்பார்கள் அல்லவா? அப்ப அவர்களுக்கும் என்ன நம்பிக்கை இல்லை?
சூரிய கடவுள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. அதை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்காகத்தான் இதை அனுப்பி புரிய வைக்கிறார்கள். புரிஞ்சுக்குங்க, சூரிய கடவுளோ சந்திர கடவுளோ கிரகங்களை குறித்ததான கடவுள்களோ நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த சந்திராயன் 3 இவற்றை எல்லாம் இல்லை என்று மறுத்து இருக்கிறது. அதற்கு காரணம் நம்மளுடைய பாரத பிரதமர். அதற்காக நம்ம நன்றி செலுத்த வேண்டுமா இல்லையா? கண்டிப்பா செலுத்தி தான் ஆகணும். இன்னொரு விஷயமும் பாருங்க, இந்த சந்திராயன் 3 அனுப்பியதின் மூலமாக பைபிள் உண்மைன்னு தெரிய வந்திருக்கு. என்ன சொல்றீங்க? இதுக்கும் பைபிளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எப்படி? இவங்க சந்திராயனுக்கு அனுப்பும் பொழுது அதை ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருக்கு, எங்கேயாவது இருக்குன்னா அது ரொம்ப கஷ்டம், உள்ள சந்திராயன் போகாது. அப்ப அது அந்தரங்கத்துல நிலா தொங்கிக் கொண்டு இருக்கிறது, பூமியும் அந்தரத்துல இருக்கு, எந்த ஒரு பிடிமானத்திலும் இல்லை. அப்ப இதையெல்லாம் சந்திராயன் மீண்டும் நிரூபிச்சு காண்பிச்சிருக்கு. ஏற்கனவே பல அறிவியல் ஆராய்ச்சிகள் நிரூபிச்சு காண்பிச்சாலும் நம்ம இஸ்ரோ மூலமாக மத்திய அரசாங்கத்தை வழிநடத்துகிற நம்மளுடைய பாரத பிரதமர் மூலமாக இந்த சந்திராயன் போகும் பொழுது இன்னும் அநேகருக்கு அது உறுதிப்படக்கூடியதா இருக்கா இல்லையா? அப்ப நில அந்தரத்துல தான் தொங்கிக்கிட்டு இருக்கு, பூமி அந்தரங்கத்துல தான் தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சந்திராயன் நிரூபிச்சிருக்கு. ஆனா சந்திராயனை உருவாக்குறதுக்கு முன்னாடி, இஸ்ரோவே உருவாகிறதுக்கு முன்னாடி, ஏன் 1969 ஆம்ஸ்ட்ராங் ஜூலை 21 நிலாவில் கால வச்சாரே, நிலாவை கடவுள் என்று நம்பிக்கொண்டிருந்தவர்களுடைய முகத்திரையை கிழிச்சார் பார்த்தீங்களா? அங்க போய் அதற்கெல்லாம் முன்னாடி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பைபிள்ல ஒரு வசனம் இருக்கிறது. என்ன அது? யோபு 26:7 வேதாகமத்திலேயே முதல் புத்தகமாக எழுதப்பட்டதாக அறியப்படக்கூடிய பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட அந்த புத்தகத்தில் இருக்கிற இந்த வார்த்தை நம்மை வியப்பூட்டுவதாக அமைந்திருக்கிறது. எந்த அறிவியல் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளுக்கு எல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அந்த கிட்டத்தட்ட கற்காலத்தை போல இருக்கக்கூடிய அந்த காலத்துல இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நல்லா கவனிங்க. தேவன் உத்திர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். அது என்ன உத்திர மண்டலம்? விண்வெளி. அந்தரத்திலே தொங்க வைக்கிறார்னு சொன்னா எதுவுமே இல்லாமல் அந்த பூமி இருக்கிறது என்பதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆச்சரியமா இல்லை? சந்திராயன் 3 அதை நிரூபிக்கிறதா இல்லையா? சோ இதன் மூலமாக நம்ம நன்றி செலுத்த வேண்டும், பைபிள் உண்மை என்பதை நிரூபித்ததற்காக. நேரத்தை அல்லது காலத்தை அளவிடுவதற்கு சந்திரன் நமக்கு உதவுகிறது அப்படிங்கிறத இதே சந்திராயன் நிரூபிக்கிறது. வேதத்தையும் அது நிரூபித்து காண்பிக்கிறது. சங்கீதம் 104:19 சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார். அது ஒரு கடவுள் இல்லை, அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? படைக்கப்பட்ட ஒன்று. அது எதுக்கு? கால குறிப்பு. இன்னைக்கும் சந்திரனை வைத்து சில காலங்களை நாம் அளவிட்டு கொண்டிருக்கிறோமா இல்லையா? பைபிளை சந்திராயன் நிரூபித்திருக்கிறது. சிறு வயதுல எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி என்ன வளர்பிறை தேய்பிறை இதை எல்லாமே ஒரு பாம்பு விழுங்குகிறதுனால தான்ப்பா வருது. ரொம்ப காலமா நான் அதை நம்பிக்கிட்டு இருந்தேன். எப்பெல்லாம் போய் வானத்தை பார்க்கறேனோ அப்பெல்லாம் ஐயோ பாம்பு முழுங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை என்னை போல இன்னைக்கும் கூட சில பேர் அப்படி நம்பிக்கிட்டு இருக்கலாம். நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. ஆகவேதான் மோடிஜி என்ன செஞ்சார் தெரியுங்களா? சந்திராயனை 3 அனுப்பிட்டார். அனுப்பி அங்க முதல்ல எதுவுமே கிடையாதுயா, கல்லு மண்ணு தான் இருக்கு, அதை நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இவ்வளவு பெரிய பாம்பு இருந்துச்சுன்னா சந்திராயனை முழுங்கிறாதா இல்லையா? இது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒண்ணு, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கமே நமக்கு அதை போதித்திருக்கிறது. எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கைய இல்லைன்னு சொல்லி இருக்கு. புராணத்துல சொல்லப்பட்டது பொய்ன்னு யார் நிரூபிச்சிருக்கிறார்? மோடிஜியே நிரூபிச்சிருக்கிறார். அவர் ஒரு ஆன்மீகவாதி, அவர் ஆன்மீகத்துல பற்றுள்ளவர், எப்பொழுதுமே கோவில் இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப அவர் தீவிரமா இருக்கக்கூடியவர். ஆனா மூட நம்பிக்கைகளுக்கு அவர் துணை போக மாட்டார். இந்த மாதிரி நிலவை குறித்ததான எல்லா மூட நம்பிக்கைகளும் பொய், புராணம் பொய் அப்படிங்கிறத அவர் நிரூபித்திருக்கிறார். நிலவை வணங்குதல், நிலவை தொழுது கொள்ளுதல், நிலவை தேவனாக பாவித்தல் தண்டனைக்குரிய குற்றம். அது சாபமாக பைபிள் போதிக்கிறது. ஏன் அப்படி சொல்லுது? ஏன்னா நிலவு என்பது ஒரு சாதாரண படைக்கப்பட்ட ஒன்று என்று சொல்லுகிறது. நீங்கள் தெய்வ நம்பிக்கை உடையவங்களா இருந்தீங்கன்னு சொன்னா எல்லா புராணங்களும் இந்த மாதிரி கிரகங்களை வணங்க சொல்லும். சூரியனை வணங்கு, நிலாவை வணங்கு, செவ்வாய் கோளை வணங்கு, நீ பார்க்குற பொருளை எல்லாம் வணங்கு, நம்மை விட ஏதாவது ஒன்று பெருசா இருக்கா அதை வணங்கி விடு, அதை தெய்வமாய் மாற்றி விடு. அதற்கு ஒரு துளி ஆதாரமாகத்தான் மோடிஜி சந்திராயன் 3 அனுப்பி, ஐயா இன்னைக்கு நிலவை நீங்க என்ன செய்யாதீங்க, வணங்கிறாதீங்க, அது கடவுளும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அது கல்லு மண்ணு. அடுத்து சூரியனையும் அப்படித்தான் நாங்கள் செய்ய போறோம், அது கல்லு மண்ணு. ஸோ மோடிஜி இதன் மூலமாக, இஸ்ரோ இதன் மூலமாக, சந்திராயன் 3 இதன் மூலமாக ஒரு விஷயத்தை தெளிவாய் சொல்லுகிறது.
பைபிள் உண்மை என்பதை சொல்லி இருக்கிறது. சந்திரனோ சூரியனோ கிரகங்களோ இவைகள் எல்லாம் சாதாரண வஸ்துக்கள், இவைகளை வணங்கக்கூடாது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல தேவன் தெளிவாக சொல்லுகிறார். வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர நட்சத்திரங்களை தொழுது கொள்ளாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அநேக புராணங்கள்ல நிலவை தெய்வமாய் வழிபட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆதாரம் என்னன்னா இந்த வெப்சைட்ல ஃபுல்லா இருக்கு எல்லா ஆதாரமும். எகிப்துல இருந்து, ஜப்பான்ல இருந்து, ஏன் சைனால கூட, பல கிரேக்க புராணங்கள்ல கூட எல்லாமே நிலவையும் சூரியனையும் தெய்வமாகவே அவர்கள் வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்ரோ சந்திராயன் 3 அனுப்பியதின் மூலமாக, இவற்றுக்கு மூல காரணமாக இருந்த மோடிஜி மூலமாக புராணங்கள்ல சொல்லப்பட்ட நிலவை குறித்ததான கதைகள் எல்லாம் கட்டுக்கதைகள் என்பதை மோடிஜி நமக்கு நிரூபித்து காண்பித்திருக்கிறார். அதற்கு நன்றி செலுத்த வேண்டுமா இல்லையா? கண்டிப்பா கிறிஸ்தவர்கள் நாம் அனைவருமே அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா பைபிளையும் உண்மை என்று இஸ்ரோ நிரூபித்து காண்பித்திருக்கிறது. ஸோ இந்த பதிவை நீங்க பாசிட்டிவா புரிஞ்சு கொள்ளுவீங்கன்னு நம்புறேன். நான் ஏதோ சர்க்காஸ்டிக்கா ஏதோ பேசிட்டேன் அப்படின்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, கற்பனை பண்ணிக்க கூடாது. சரிங்களா? அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.